வணக்கம். நான் ஸ்ரீதரன் பேசுறேன், வெல்த் லேடர்ல இருந்து. கடந்த ஒரு சில மாதங்களாவே பங்குச்சந்தை வீழ்ச்சியில தான் இருக்கு. பொதுவா இந்த ட்ரம்போட அந்த ட்ரேட் அனௌன்ஸ்மெண்ட் 2ஆம் தேதி இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, 2ஆம் தேதியில இருந்து பங்குச்சந்தை மிக அதிகமா வீழ்ச்சியை சந்திச்சுட்டு தான் இருக்கு. கிட்டத்தட்ட சென்செக்ஸ் அதிக பாயிண்ட்டுகளை நேத்திக்கு இழந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி தருணத்துல முதலீட்டாளர்கள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சமயங்கள்ல பங்குச்சந்தை வீழ்ச்சியில எல்லாருமே பயந்துகிட்டு முதலீட்டை எடுக்கலாமா அப்படிங்கிறது தான் யோசிப்பாங்க. இந்த மாதிரி சமயங்கள்ல தான் முதலீட்டாளர்கள் ரொம்ப தைரியமாகவும் கான்ஃபிடென்ட்டாகவும் முதலீடு செய்யறதுக்கு ஒரு 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 முக்கியமான தருணமா நான் பார்க்கலாம். இந்த மாதிரி தருணங்கள்ல நம்ம முதலீடு செய்யும் பொழுது, இப்போ ஒரு உதாரணத்துக்கு பங்குச்சந்தை இன்னும் இதுக்கு மேல விழுமா அப்படின்னு கேட்டா தெரியாது. யாருக்கும் உடனே இமிடியேட்டா விழுமா இல்ல மார்க்கெட்ல இருந்து பங்குச்சந்தை வளர்ச்சி அடையுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நீண்ட கால அடிப்படையில ஒரு 3 வருஷ காலம் அப்படின்ற அடிப்படையில இந்த பங்குச்சந்தை இப்ப இறங்கி இருக்கிறது ஏறத்தான் செய்யும். ஆனா நெக்ஸ்ட் ஒரு மாசம் 2 மாசம் 3 மாசம் அந்த மாதிரி பங்குச்சந்தை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது யாராலையும் சொல்ல முடியாது. இந்த மாதிரி சமயங்கள்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க முதலீடு செய்யறதுக்கு இது ஒரு 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 நல்ல ஒரு சமயம் அப்படிங்கிறது தான் எங்களோட கருத்து. இதே மாதிரி முதலீடு செய்யும் பொழுது நீங்க ஒரு 100 ரூபாய் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா, இந்த 100 ரூபாயை மொத்தமா முதலீடு பண்ணாம ஒவ்வொரு பங்குச்சந்தை வீழ்ச்சியிலையும், இப்ப நேற்றுக்கு பங்குச்சந்தை விழுந்தது, அதே மாதிரி ஃப்ரைடேவும் விழுந்தது. ஒவ்வொரு வாட்டையும் பங்குச்சந்தை விழும் பொழுது ஒரு 10ல இருந்து 15% வரைக்கும் முதலீடு பண்ணி ஒரு 6ல இருந்து ஒரு 7 டிரான்ச்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். 7 தடவையா நீங்க 6ல இருந்து 7 தடவை இந்த முதலீடு செய்யறது மிகவும் சிறந்ததா இருக்கும். இந்த மாதிரி சமயங்கள்ல எந்த மாதிரி நம்ம வாங்கலாம், அதாவது பங்குச்சந்தையில நேரா வாங்கலாமா இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல முதலீடு பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல முதலீடு பண்றது தான் மிகவும் சிறந்ததா இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்காக இந்த ஃபண்ட் மேனேஜர் எந்தெந்த ஸ்டாக்ஸ்ல வாங்கலாம் என்ன ஏது அப்படிங்கிறத முடிவுகளை அவங்க எடுக்கிறதுனால நீங்க முதலீட்டு முடிவுகளை ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனத்திடம் கொடுக்கறது மிகவும் நல்லது. அதே மாதிரி இந்த மாதிரி சமயங்கள்ல எந்த மாதிரி ஒரு மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்ல முதலீடு பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு லார்ஜ் கேப், அதாவது மிகப்பெரிய நிறுவனங்களோட பங்குகள்ல முதலீடு பண்றது மிகவும் நல்லது. லார்ஜ் கேப். அதே மாதிரி நீங்க கொஞ்சம் ரிஸ்க் ரொம்ப அதிகம் எடுக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா, ஒரு ஹைபிரிட் ஃபண்ட்னாக்க உங்களுக்கு ஈக்விட்டி டெட் 2 கலந்த கலவையா இருக்கும். அந்த மாதிரி பங்குகள்ல அந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல முதலீடு பண்ணலாம். இல்லைன்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயார் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா எந்த செக்டர் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ், அதாவது வங்கிகள் சார்ந்த முதலீட்டு முடிவுகளை எடுக்கலாம். அதாவது பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல முதலீடு செய்யலாம். இப்போ பண்ற முதலீடு பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷத்துல ஒரு டீசென்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும்.